பெற்றோரை ஏமாற்றி விடுகிறான். பெற்றோரை ஏமாத்துகிறது ஒரு சாபம் வரும். இந்த ரெபேக்கால் சொல்லுகிறார், அந்த அப்பொழுது ஆள் மாறாட்டம் செய்து ஈசாக்கிடத்திலிருந்து இந்த மனுஷன் சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். முதல்ல சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் அவனுக்கு தெரியாது. சில பேருக்கு திருமணம் நன்றாக இருக்கிறது பிடிக்காது, அவர்களுக்கே பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன விஷயத்தை பெருசாக்கி அது பூதகரமாக்கி அது கடைசியில் விவாகரத்து வரைக்கும் போய் வெட்டி முறிந்து சின்ன பெண்ணமாக வாழ்க்கையை தானே சேர்த்து கொள்வா. இது எல்லாம் படித்த வர்க்கத்தினர் தான் அதிகமாக செய்கிறாங்க. அதுதான் இது பரிதாபக்குரிய காரியம். எல்லா ஞானம் இருக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஞானம் குறைவாக இருக்கிறது. அங்கு சுயம் தலை தூக்கிறது. இது ஒரு புறம். இப்படியாக இந்த மனுஷன் என்ன செய்கிறான்,